சர்வர் ஒர்க் ஆகுதா உனக்கு? கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. எல்லாரும் அட் அ டைம்ல யூஸ் பண்ணுவாங்களா, அதனால அப்படிதான் இருக்கும். எனக்கு காலையில இருந்தே அப்படிதான் இருக்கு. ரிசல்ட் 10-11 மணிக்கு தானே வரும். நீ எதுக்கு காலங்காத்தாலே இருந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒருவேளை சீக்கிரம் வந்துட்டுனா சின்ன பொண்ணு ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிடலாம்ல, அதுக்குதான். அவ வேற பயந்துகிட்டே இருக்கா. காலையிலே மெசேஜ் இவ பார்த்து என்கிட்ட சொல்லுங்கவே, வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கவே நிக்கிட்டு இருக்கா. அதான் ஏற்கனவே அவங்க அண்ணனும் அவன் நம்பரை வாங்கி வச்சிருப்பாவல்ல. ஆமா, அவ அண்ணன் வாங்கி வச்சிருக்காவளா நம்பரை. இருந்தாலும் பக்கத்துல இல்லல, பெங்களூர்ல இருக்காருல்ல. அதனால அவளுக்கு ஃபர்ஸ்ட் அவகிட்ட சொல்லிடணுமா, அதுக்கப்புறம் அவ வீட்டுல மெதுவா பார்த்து சொல்லிக்கிடுவாளாம். அதனால ரிசல்ட்டை பார்த்து முதல் என்கிட்ட சொல்லுங்கவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ பயந்துகிட்டு இருக்கா. அவளை பேசாட்டிக்கு இங்க வர சொல்லுவே. அம்மையும் தான் அங்க பணங்காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டால. அம்மா நம்மள இங்க தோட்டத்துக்கு போக சொல்லியிருக்காவே. மோட்டர் போட்டுட்டு அங்க கொஞ்சம் வேலையை பாருங்க, தண்ணி கிண்ணி பாய்ச்சி விடுங்கன்னு சொன்னாவே. ரிசல்ட்டை பார்த்துட்டு போவோம். சின்ன பொண்ணு ரிசல்ட் வந்துருச்சா? இப்பதானே மணி 9:45 ஆகுது. இன்னும் 10 மணி கூட ஆகல. அதுக்குள்ள எல்லாரும் ரிசல்ட் வந்தாச்சான்னா ரிசல்ட்டுக்கு எங்க போறது? எங்க அம்மா இன்னைக்கு விடிய காலமே கிளம்பி போயிட்டாவளா. அதனால எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். என்னால மணியே பார்க்கல. வீட்டை மட்டும் பூட்டி போட்டு ஓடி இருந்தேன். சரி கேட்டு போவேன்னு. சாப்பிட்டியா இல்லையா? இல்லப்பா, இனிமேதான் சாப்பிடணும். வேலையே கரெக்டா இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சரி போய் பார்த்துட்டு அப்புறம் வருவோமே சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்தேன். இன்னும் சாப்பிடல, இனிமேதான் போய் சாப்பிடணும். நாங்களும் இன்னும் சாப்பிடல. எங்க அம்மா சாப்பிட சொல்லிட்டு போனாவே. நாங்க இன்னும் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் சாப்பிடணும்னு. ஆமா, தொண்டைக்குள்ள இன்னைக்கு எதுவும் இறங்குமான்னு தெரியல. நமக்கே எப்படி இருக்கா, அப்ப சின்ன பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? பாவம் தான் ஜவத்தை. அவளை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. கண்டிப்பா பாஸ் ஆயிருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி இருப்ப பூமாரி, எங்க வீட்டுல இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? வேண்டாம் சரியா, எங்க வீட்டுல தோசை தான். நான் போய் சாப்பிட்டு கேட்டுறேன். அட, உங்க வீட்டுல போய் பொறுமையா நீ தோசையை சாப்பிட்டு இட்லி சாப்பிடலாம். வா, எடுத்துட்டு வரேன். எப்படியோ சர்வரும் டவுனா தான் இருக்கு. சாப்பிட்டுட்டு தெம்பாவே நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். ஆமாப்பா ஜோனி, எனக்கும் எடுத்துட்டு வாபே. இப்ப பூமாரி நீ என் கூட வா. நம்ம தட்டுல எடுத்து வச்சுக்க, கொண்டு வந்து இங்க வந்து சாப்பிடுவோம். நான் எங்க வீட்டுல போய் தோசை எடுத்துட்டு வரட்டுமா? ஒன்னும் தேவையில்ல, நீ இட்லி சாப்பிடு. இந்தா வா. சின்ன பொண்ணு சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையே. பிள்ளையாரப்பா, நான் வேண்டாத தெய்வம் இல்லை, வேண்டாத கோயில் குளம் இல்லை, எல்லா இடமும் நான் வேண்டிட்டேன். என் மானத்தை வாங்காம என் முகம் அன்னைக்கு பாஸ் ஆயிரணும். ஃபஸ்ட்டு பாஸ் ஆனாலும் போதும். உன் கோயிலுக்கு நான் 108 தேங்காய் உடைக்க வந்து வெயில் ஆகி போனா என்னன்னா ஊருக்குள்ள எல்லாரும் சிரிச்சு விடுவாவ. சந்தி சிரிச்சு போவோம். நான் வெளியே தலை காட்ட ஆகாது. லட்சுமி மோவா சரசு மோவெல்லாம் நான் நல்ல மார்க் எடுத்துட்டு நல்ல காலேஜில் போய் படிக்குவேன். இது வேற என்ன, நான் இன்னைக்கு போல எதுக்கு தான் வீட்டை விட்டு வெளியே போவான் உட்காந்து படிலான்னு வீட்டுக்குள்ளேயே போட்டேன். அப்பயா இந்த காலத்தை படிச்சுச்சா போன நோண்டிக்கிட்டு கிடந்துச்சான்னு தெரில. இந்த மார்க் வர்றதுல தான் தெரியும் இதோட லட்சணம். இதை படிக்க வச்சு நம்ம என்ன டாக்டர் ஆக்க போறோம்? எவன் தலையிலையாவது பிடிச்சி கட்டி வைக்கலான்னா கூட நமக்கு கொஞ்சமாவது பிள்ளை படிச்சிருக்குன்னு சொல்லாண்டாம அந்த காலத்துல. அதுக்காவது பிள்ளை பாஸ் ஆகி ஆகணுமே. என்ன பத்ராளி, காலையில என்ன ஒரே பூஜை மயமா இருக்கு? அடே அப்ப பட்டமயமாலாம் இருக்கு. ஆளு பார்க்கவே பயபக்தியா இருக்கால. எந்த கோயிலுக்கு இந்த பட்டை? ஏது திருச்செந்தூர் முருகனா இல்ல வேற எந்த சாமியுமா? இப்ப புதுசா சாய்பாபாலாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய, புதுசா தெய்வத்தை உள்ள இறக்குறிய. எந்த சாமிக்கு வேண்டுதல் வைக்கனே தெரிய மாட்டேங்குதம்மா. அம்மா என்ன பட்டை? வயிற்றுச்சல கிளறாதீங்கோய். ஒவ்வொரு மோவுளுக்காண்டி தான் நான் வேண்டாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஏன் மோவளுக்கு என்ன குறை? அவளுக்கு போய் நீ என்ன வேண்டுதல் வைக்கங்க? இப்போ அவளுக்கு இன்னைக்கு பரிச்சை ரிசல்ட் மார்க் வரணும்ல, வந்தாதானே தெரியும் அவள் லட்சணம் என்னன்னு. ஓ, இன்னைக்குதான் ரிசல்ட்டா? ஐயே, உன் மோவனுக்கு போன பண்ணி சொன்னியா இல்லையா? அவன் நம்பரெல்லாம் வாங்கி வச்சிட்டியா? பாஸ் ஆயிடுவாளா இல்லை என்ன கதை என்னன்னு உன் மவன்கிட்ட எதுவும் கேட்டியா? அவன்கிட்ட ஏதாவது சொன்னாலாமா? இப்ப வந்து என்கிட்ட எல்லாம் கேளுங்க. நம்ம மோகனுக்கு நம்பர்லாம் எடுத்து அனுப்பியிருக்கு. அவன் பார்த்து சொல்லியன்னு இருக்கான். வேலை நேரத்துல மறந்துட்டேன்னா கொஞ்சம் போன பண்ணி ஞாபகப்படுத்தினா. இனிமேதான் ஞாபகப்படுத்தணும். 10 மணி ஆகட்டும்னு இருக்கேன். ஐயே, எனக்கு வயிற்றுல புளிய கரைக்குதே. நம்ம பிள்ளை 12ன்னு அவ்வளோ இருக்குன்னு தெரியுமோ? ஆமா, பின்ன தெரியாதா? அவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே இருக்காளுவ. வாசல்லே நின்று வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காளுவ. உன் மோ மார்க் என்னன்னு கேட்க. நீங்க பார்க்கலையாக்க எவ்வளையும்? ஆமா, எல்லாரும் அங்கே நின்னாவ. நான் என்னத்துக்கு நிற்காவளன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். இன்னும் முதலமைச்சரா இன்னும் இது பண்ணலன்னு பேசிக்கிட்டு இருந்தாவளா? சரி, கட்சியை பற்றி பேசுகிறவ போல நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு போய் இருந்துக்கிடும் அப்படியே. சரி, நீ ரொம்ப திட்டுவ எதுக்கு எடுத்தாலும். என் மொபைலையும் திட்டி சாப்பிட விட்டுருக்க மாட்டிய. சாப்பிட்டாலா இல்லையா?
சாவட கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் காலையில இருந்து வரமுண்டங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப என் பிள்ளை சாப்பிடல தானே? போ என் பிள்ளைக்கு காலையில என்ன செஞ்ச? காலையிலக்கு இடியாப்பம் செஞ்சு வச்சிருக்கேன். ஓ மோ வந்து சாப்பிட்டா சாப்பிடியா, இல்லாட்டினா எந்தனையும் பட்டினியா கிடக்கா. அவட்ட நான் எதுவுமே கேட்கறதா இல்ல. காலையில இருந்து எத்தனை முறை வெளியவான்னு கூப்பிட்டு இருக்கேங்க. கூப்பிட வரையே மாட்டேங்கா, சத்தமும் தர மாட்டேங்கா. என்ன பத்திராளி நீ? அவ சத்தம் தர மாட்டேக்கான்னு நீ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. பிள்ளை உள்ள என்ன பண்றானு பாத்தியா இல்லையா நீ? இங்க பாருங்க, நீங்க பதட்டப்பட்ட பத்திலாம் ஒண்ணும் இல்ல. அப்பப்ப போன சத்தெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. யாருக்கிட்டையாவது பயமா இருக்குல்ல, எனக்கு ரிசல்ட் பயம் வைத்த கலக்குதுலான்னு எல்லாம் போன பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கா. நல்லா தான் இருக்கா. உள்ள கொழுப்படுத்து போய் திமிர் எடுத்தவன் வெளியே தான் வர மாட்டேங்கா. சோறு எடுத்துனா திங்க மாட்டேங்கா. மத்தபடி உங்க மோவ நல்லா தான் இருக்கா. நீங்க பயப்படிய மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் பிள்ளைய இந்த நேரத்துல தனியாவா முடியாது? கூப்பிட்டு பக்கத்துல வச்சு ஒரு அரவணப்பா அரசனையா பேசாண்டாமா. தூரப்பா சாமி கும்பிடியாலாம் சாமி. இந்த நேரத்துல தான் பிள்ளைய பார்த்து பக்குவமா பக்கத்துல வச்சு பேசணும்னு இல்லை. உங்க மோவெல்லாம் ஒரு ரோசமும் படமுண்டா, ஒரு அவமானமும் படமுண்டா. நீங்க ஒண்ணு சும்மா உங்க மோளுக்காண்டி துள்ளாதியும். தூரப்பா நான் எவன் மொபைல போய் பார்க்கட்டும். உங்களுக்கு இப்ப சாப்பாடு காலையில சாப்பாடு வேணுமா வேண்டாமா? என் மொபைலுக்கு எனக்கும் ரூமுக்கு கொண்டு வந்துரு. நாங்க 2 பேரும் ஒன்னா அங்க சாப்பிட்டுக்கிடுவோம். ஏமா என் சின்ன பொண்ணு, என் ராசாத்தி, என் செல்ல மோளே. ஆமா, இப்படி செல்லம் கொடுத்து தான் கெடுத்து வச்சிருக்காரு அந்த கழுதைய. ரிசல்ட் வரட்டும் அப்புறம் தானே இருக்கு அவளுக்கு. எப்பா முருகா காப்பாத்தப்பா, நீ சந்தி சிரிக்க வச்சிடாதையா. கடவுளே என்னை காப்பாத்து. பயமா இருக்கு, பாஸ் ஆயிடணும். அம்மா சின்ன பொண்ணு, அட என் பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஐய என்ன அழுதுகிட்டா இருக்க? இதுக்காக யாராவது அழுவாவளா சொல்லு? இது சாதாரண பரீட்சை ரிசல்ட் தானே, இதுக்கு போய் ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகி எனக்கு பெருமை சேர்க்கும் பாரு. மார்க் பாஸ் ஆகி தான் வரும். நீ தேவையில்லாம பயந்து அழுதுகிட்டு நடக்காத. அப்பா நான் பாஸ் ஆகலன்னா என்னைய அடிக்கவோ திட்டவோ மாட்டியல்ல. அம்மா என்னைய வீட்டை விட்டே வெளியே அடிச்சு பார்த்திருவேன்னு சொன்னாப்பா. ஐயா என் பிள்ளைய இதுக்கு போய் நான் அடிச்சு வெளியே பத்துவேனா சொல்லு? எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பிள்ளை பாஸ் ஆயிரும்னு. எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு நடக்க? வா அம்மா இப்ப இடியாப்பம் கொண்டு வருவா, 2 பேரும் சாப்பிடுவோம். பசிக்கலப்பா, நேரம் அவ பயமா இருக்கு. பாரு சாப்பிட்டுட்டு தெம்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ரிசல்ட் பார்ப்போம் என்ன? ஆமா அப்படிதான், பிள்ளைக்கு நல்லா செல்லம் கொடுத்து கேடுங்க. இப்படிதான் அப்பதானே அவ உருப்படாம போவா. பாரு பத்திராளி, சும்மா அவளை எதுக்கெடுத்தாலும் கத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத. அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடு, சின்ன பிள்ளை தானே. நான் அவளை வீட்டுக்குள்ள போட்டு நீ அடைக்காதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. 4 பேர் என்ன சொல்லுவாவ, 40 பேர் என்ன சொல்லுவாவன்னு நீ அந்த 4 பேரை பத்தி தான் யோசிக்க தவிர அவளை பத்தி யோசிக்க மாட்டேங்கிய நீ. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன விருப்பம், அதை செய்ய விடுமுத. அவளுக்கு என்ன விருப்பம்? வீடு வீடா போய் தூங்குவா. அவ அத்தகாரி என்னங்க அந்த மாதிரி தான் போனுங்க. அதுக்குதான் அவன் அத்தகாரி மாதிரி ஆயிரப்படாதுன்னு தானே அவளை வீட்டுல போட்டு அடைக்கி. இங்க பாரு, நீ உடனே என் தங்கச்சிக்கிட்ட போவாத. அவளுக்கு வீட்டுல வேலை இல்ல, அவளுக்கு போர் அடிக்கணும் போறா. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பிள்ளை குணமா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தவளுக்கு துரோகம் பண்ணாம கெட்டது பண்ணாம இருக்காளான்னு பார்த்துட்டு தான் பார்க்கணும். தப்பு பண்ணனா சத்தம் போடலாம். நீ சும்மா அடுத்த வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் சத்தம் போட்டா என்ன அர்த்தம்? நானும் தான் 4 இடம் போறேன் வாரேன், அப்ப எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லுவியோ? நீங்க ஒரு வேலை இருக்கு போறியே, நானும் தான் ஒரு வேலை இருக்குன்னு தோட்ட காடு கீடுன்னு எல்லா இடமும் அலையே வாரேன் போறேன். அதே மாதிரி அவன் வேலையே செய்யாங்க. அப்ப தினமும் மாடு மேய்ச்சிக்கிட்டு போக சொல்லுங்களேன் தோட்டத்துக்கு. சாணி என்ன சொல்லுங்க, வேலையை சொல்லுங்க, அவ செய்யட்டும். இங்க பாரு, பிள்ளைய வேலை வாங்கி தான் உழுக்க எடுக்கணும்னு நினைக்காத. அவளுக்கு சந்தோஷமா என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யட்டுன்னு விடு. பாத்தியலாப்பா, அம்மா இப்படிதான் என்னைய திட்டிக்கிட்டே இருக்கா. அம்மா இப்படி டார்ச்சல் பண்றதுனால நான் எத்தனை தடவை சணல் கயிறு எடுத்துட்டு தூக்கில தொங்கிடலாமான்லாம் நினைப்பேன் தெரியுமாப்பா. இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஆமா என்னதை வச்சு தொங்க போற? சணல் கயிறுப்பா, நிறைய சணல் கயிறு நான் சேர்த்து வச்சிருக்கேன். அம்மா இப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு தோணும். என்னது சணல் கயிறா? இந்த பொட்டனம் போடுவாப்புல கடையில, மளிகை கடையில பொட்டனம் போடுற சணல் கயிறா? ஆமாப்பா, நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாருங்க, அம்மா பண்ணிய திட்டுக்கு நான் ஏதாவது பண்ண போறேன். வாயிலடி சணலாம் மதத்துக்கு குப்பையில போடு. அதெல்லாம் ஒன்றும் எடுத்து வீட்டில் வைக்கப்படாது. அம்மா சொல்லிட்டேன். பாத்தியா அவ என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்கான்னு பாத்தியா? சாயங்காலத்துல தொங்க சொல்லுங்க பாப்போம். அப்படியே அரஞ்சன்னா உன்னைய வாங்க அடிங்க, என்னைய அடிங்க. உங்க அம்மா ஒண்ணும் பண்ண மாட்டா. படிச்சு மார்க் வர போதில்ல, அவன் லட்சணம் இப்ப தெரிஞ்சிடும். இன்னும் 5-10 நிமிஷத்துல ரிசல்ட் வந்துடும். உங்க மொபைல் போன் பண்ணுவான். போன் எடுத்து வெளியே வைங்க. அப்ப அவன் லட்சணம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க நானும் பார்க்க தானே போறேன்.
பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நீ இடியாப்பத்தை தந்துட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு, வெளியே கிளம்பு. பிள்ளை என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அவளை நீ என்ன ஏதுன்னு அவளை பத்தி வருத்தப்படுதியான்னா? நீ மார்க்குங்க மார்க்க வச்சுக்கிட்டு என்னத்த பண்ண போறான்னு சொல்லு. பிள்ளைக்கு அதோட பிடிச்சது செய்யது, அதோட இதுதான் முக்கியம். ஆமா, கழுதியாவது தான் முக்கியம். இந்தாங்க பிடிங்க, என்னமோ பண்ணுங்க 2 வாரம் இருந்து. அம்மைக்கு என் மேல பாசமே இல்லப்பா. ஒரு பிள்ளையோட நான் நிப்பாட்டி இருக்கணும். இன்னொன்னு பொம்பளை பிள்ளை வேணும்னு பெற்றுக்கிட்டேன் பத்தியா, எனக்கு தேவைதான். வந்து வாச்சிருக்கு பேரு, அது குடும்ப வாக்கிலே ஒண்ணு. பத்திராளி உன்னைய போன சொன்னேன் வந்துட்டு போற ஓய், நீர் ஒன்னும் மூளை உட்கார்ந்து அழுங்க. இருந்து அழுதுட்டு இருங்க. தங்கச்சாவை சொன்னா அவருக்கு பொத்துக்கிட்டு வந்துடும் கோவம். மூளை சொன்னா விடுவாரா? இந்தா சின்ன பொண்ணு சாப்பிடுவா, எந்திரி. இந்த மாதிரிலாம் இனிமே பேசப்படாத. ஆமா, அது என்ன பழக்கம் உனக்கு? எப்ப எங்க போகணும்னு தோணுதோ நீ போ. அப்ப நான் இருக்கேன்ல, அம்மையை நான் கவனிச்சுக்கிடியே. இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத என்ன? அப்பாக்கு அழுகழுகியா வருது. சரிப்பா. எந்திரி, கண்ணை தொடச்சிட்டு கையை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரிப்பா. சாப்பிட்டுட்டு 2 பேரும் பைக்ல ஒரு ரவுண்டு போறேன் என்ன? வேண்டாப்பா, மாஸ்டர் மார்க் வரட்டும். சரி போ, கையை கழுவிட்டு வா, சாப்பிடுவோம். ம். மைனியா, மைனியா. யாரது பெரிய பொண்ணா? இவ என்னத்துக்கு இப்ப வர? பத்ராளி அக்கா, வீட்டுல இருக்கீங்களா? எங்க போனீங்க? உமானுண்டா வந்திருக்கா? இவ்வளோ 2 பேரும் இப்ப என்னத்துக்கு வந்தாலுவே? ஓஹோ, பிள்ளை ரிசல்ட்டை கேட்க வந்துட்டாளுவல்ல. இவரு எப்பன்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாளுவம்மா. ஏதோ பாஸ் ஆனாதான் வீட்டுக்கு வந்து சொல்லுவாள. அந்த பொறுமை கூட இருக்காது இவ்வளவுக்கு. வீட்டுல உள்ள எப்படி இருந்தானா வெளியே உள்ள வேற எப்படி இருப்பா? கதவு திறந்துதான் கிடந்திருக்கு. மைனியா என்ன பிள்ளையா இருக்கணுங்க? இங்கதான் உட்கார்ந்துருக்கீங்க. ஊஞ்சல்ல ஒரு சத்தம் தராம உட்கார்ந்துருக்கீங்களே என்ன? வாங்களா, என்ன என் முகம் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு கேட்கறதுக்கு வந்தியல? இன்னும் மார்க்கெல்லாம் ஒன்றும் வரல. வந்து உட்காருங்க. மார்க்கை பார்த்துட்டு என் மொயின் ஃபோன் பண்ணுவான், வந்ததுன்னு சொல்லியே. அட, இன்னைக்கு சின்ன பொண்ணுக்கு ரிசல்ட்டா? இது தெரியாம போச்சு எனக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு ட்ரீட் இருக்கு. பத்திராளியக்கா, ட்ரீட் வைப்பியல்ல எங்களுக்கு? ஸ்விக்கி சொமேட்டோன்னு எல்லையாவது ஆர்டர் போட்டு எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு வாங்கி தந்துருங்கண்ணே. எல்லாம் என் வயிற்றுச்சல கலராத சொல்லிட்டேன் அம்மா. பெரிய பொண்ணு இப்ப என்னத்துக்கு இவ்வளவு கொடுக்கிட்டு நீ வந்தா? மார்க் கேட்கவா இருந்தாலும் அவன் பாஸ் ஆனா மார்க் சொன்னதுக்கு வீட்டு தேடி வருவாளே. என்னத்துக்கு நீ இப்ப இவ்வளவு கொடுக்கிட்டு வந்தாங்க? வயிற்றுச்சல கலப்பிக்கிட்டு இருக்கியா நீ? ஐயா மைனி, நான் அண்ணன் ஏதோ சாமி கொண்டணும்னு சொன்னாவன்னு சொன்னியல்ல, அதை கேட்கறதுக்கு வந்தேன். என்ன பத்திராளியக்கா, நான் வீட்டுக்குலாம் வரப்படாதா? இப்படி பண்றியே? ஏலா, நீ வீட்டுக்கு வாரது பிரச்சனை இல்ல. இன்னைக்கு என்ன நிலவரம், என்ன கலவரம் வீட்டுல நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம நீங்க மார்க் கேட்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். எங்களுக்கு சத்தியமா தெரியாதுக்கா. இப்ப நீங்க சொன்ன பிறகு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க இன்னைக்கு ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு மார்க்கை கேட்டுட்டு பாஸ் ஆனா சின்ன பொண்ணுக்கு நீங்க எப்படியா எங்களுக்கு ட்ரீட் வச்சே ஆகணும். அம்மா, சின்ன பொண்ணு ரிசல்ட் தெரிய வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், நான் போக மாட்டேன். அம்மா, சின்ன பொண்ணு எங்க மைனி? ரூமுக்குள்ள கடந்துக்கிட்டு ஒரே அழுவ, வெளியே வரல, சாப்பிட மாட்டேன்ட்டா. அதனால ஐயா அப்பா அவளும் இப்பதான் சாப்பிடியாவ. சின்ன பொண்ணு பாஸ் ஆயிடுவா மைனி. அவன் நல்லா பரிசு எழுதுனேன்னு சொன்னாலே என்கிட்ட. அதான் சொல்லுவா அவள. பரிச்சு எழுதிட்டு வந்ததை புக்குக்கு பேக்குக்கெல்லாம் கடாசிட்டு நான் எப்படி எழுதியிருக்கேன்னாக்கா நான் தான் ஸ்டேட் பெஸ்ட்டும் பாவேன். மார்க் வரும்போது முக்கால உட்கார்ந்து மூலையில இருந்து அழுவாவே. ஃபெயிலில் ஆனானா மறுபடியும் புக் எடுத்து படிச்சு பாஸ் ஆகணும்னா அந்த புக்கெல்லாம் நம்ம தேடி தான் படிக்கணும். எங்க காயலங்கடையில போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னால தெரியல. ஏச்சா, சின்ன பொண்ணு எப்படியும் பாஸ் ஆயிடுவா. ட்ரீட் கன்ஃபார்ம். ஏலா, நீ சுவாத்துக்காண்டி சும்மா எப்படி கரைஞ்சிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உங்க அண்ணன் ரூமுக்குள்ள அவகிட்ட தான் இருக்காரு. வந்ததை என்ன ஏதுன்னு நீ அவர்கிட்டே கேட்டுக்க. அவர்கிட்ட இப்ப எதுவும் பேசிய மாதிரி இல்ல. அவர்கிட்ட பேசினாலே சண்டை தான் வருது. நீங்கள் விளாச்சு உங்க அண்ணனாச்சு, நீங்க 2 பேரும் என்னமோ பண்ணுங்க. நான் இப்ப அப்படிதான் விட்டுட்டு வந்திருக்கேன் அந்த 2ஐயும். நான் போய் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வரேன். என்ன பெரிய பொண்ணு உங்க மைனி இப்படி சொல்லிட்டு போகுது? சின்ன பொண்ணு பாஸ் ஆகும்டலா? தெரியலையே என்னன்னு. என்னை மாதிரி 10ஆப்பு பெயில் ஆயிடுவாளோ அவளோ? நீ 10ஆப்பு பெயில், அப்ப உங்க அண்ணன் பொண்ணு 12ஆப்பு பெயிலா? 2 பேரும் நல்ல பொருத்தம் தான் போங்க. எல்லாம் சும்மா இரு. எங்க மைனி காதுல விழுந்துன்னா வழக்கு மாத்து கண்டு அடிச்சுவிடும். இதுவா இருந்தாலும் ரிசல்ட் வரட்டும். அவகிட்ட நம்பர் ஒன்றும் வாங்கி வைக்கலையே. ஆமா பத்தியா, நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இதுவில்லே கவனம் செலுத்தி கடைசியில உன் அண்ணன் பொண்ணு இதுல விட்டுட்டோமே. ரிசல்ட் என்ன ஏதுன்னு கேட்காம. ஆமா பத்தியா, நம்பரே வாங்கி வைக்காம விட்டாச்சு. இல்லைன்னா எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி அப்பயே அடிச்சு பார்த்துருந்துருப்பேன். இப்போ மணி என்ன ஒரு 10 இருக்காது. ஆமா, ரிசல்ட் அப்ப விட்டுருப்பானே. இன்னுமா உங்க அண்ணன் மூவே போன் பண்ணாம இருக்கா? சர்வர் எல்லாம் பிஸியா இருக்கும்ல, அதனால கொஞ்சம் லேட்டா தான் வருமா இருக்கும். பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு. இது உனக்குள்ள போதா? ஏய், மார்க் வந்துருச்சு. சின்ன பொண்ணு பாஸ் ஆயிட்டாளா? எவ்வளவு மார்க் 404 வே? பாப்பா,
72, 68, 64, 65, 70, 65 எல்லாத்துலயுமே 60க்கு மேலதான் எடுத்திருக்க. சூப்பரு, பாஸ். இது போதுமே. காலையில இருந்து என்ன போனும் மெசேஜ் தருமா? எம்மம்மா ஐயோ அவ்வளவுதான் போச்சு, இன்னைக்கு நான் செத்தேன், ஒரே புலம்பலு. ஆமாப்பா, முத போன் பண்ணி அவளுக்கு சொல்லு. ஆமா, அவளை கொஞ்ச நேரம் வெறுப்பேத்துவோமா, பெயிலுன்னு சொல்லிடுவோமா, என்ன பண்றான்னு பாப்போம். சே வேண்டாம் பூமாரி, அவ ஹார்ட்டே வெடிச்சிரும். ஆமா, அப்புறம் அவ சாவுக்கு நீங்க தான் காரணமாயிருவீங்க, பாத்துக்கிடுங்க. சரி பாவம், போன் பண்ணி சொல்லிடலாம். இரு நான் போன் பண்றேன். அது அண்ணே போன் பண்ணி சொல்றதுக்குள்ள நீ சொல்லிரு, அப்பதான் அவ திக்கு திக்குன்னு இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா. தரிங்க போது. பத்ராளி பெரிய பொண்ணு நீ எப்போ வந்தா? இப்பதானே வந்தேன். மைனி இப்பதான் மாட்டுக்கு தண்ணி வைக்க போறேன்னு சொல்லி போனாவ. அப்படியா? சின்ன பொண்ணு பாஸ் ஆயிட்டாமா, நல்ல மார்க் வாங்கியிருக்கா. சூப்பர், அப்ப இன்னைக்கு எங்களுக்கு ட்ரீட் இருக்குன்னு சொல்லுங்க. இவ்வளவு மார்க்கு? 404 பெரிய பொண்ணு. 404 தானா? எல்லாத்துலயும் 60க்கு மேல எடுத்திருக்கா. அது போதாதா, இப்பதான் இவன் போன் பண்ணுனா. பத்ராளி காலையில இருந்து பிள்ளைய காண விடாம ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா. அதான் அவட்ட சொல்லதுக்கும் ஓடி வந்தேன். இரு அவட்ட சொல்லிட்டு ஓடியாரே. ஏன் நம்ம பொண்ணு பாஸ் ஆயிட்டா பத்ராளி, சந்தோஷமான விஷயத்த நான் ஊர் முழுக்க சொல்லி ஸ்வீட் கொடுத்து கொண்டாட போறேனாக்கும். பாஸ் ஆயிட்டாளா சின்ன பொண்ணு? ஆமா, என் மொபைல நீ என்ன நீ கரைச்சி கொட்டுன. 404 மார்க் எடுத்திருக்கா. எல்லாம் 60 70க்கு மேல. 1200க்கு தானே மார்க். நீங்க என்ன 404 இத வச்சிட்டு மெனிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இப்பலாம் 600க்கு தான். அது கூட தெரியல, நீ என் மொபைல திட்டிக்கிட்டு இருக்க. போன வருஷமும் அப்படிதானே மைனி சொன்னேன். மறந்துட்டேன். இப்ப நான் ஊருக்கே ஸ்வீட் கொடுத்து கொண்டாட போறேன். போ, ஒன்னும் தேவையில்ல, மூடிக்கிட்டு இரோம். பாஸ் ஆயிட்டல்ல, அப்போதிக்கிட்டு இரோம் கொஞ்ச நேரம். எங்களுக்கு ட்ரீட் கேட்டா எல்லாத்துக்கும் சத்தம் போடியாவ மூஞ்ச முறுக்கியாவ. என்ன வேணும்னு சொல்லுங்க, சமாச்சிருவோம். ஒன்னும் வேண்டாம், எங்களுக்கு பிரியாணி ஒண்ணு ஆர்டர் போட்டு தாங்க, அதுவே போதும். போட்டுக்கங்க, என்ன வேணாலும் போட்டுக்கங்க, நான் காசு கொடுக்க. இன்னைக்கு இது சந்தோஷமான விஷயத்த ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும். அதனால கொஞ்சம் பொறு, ஒரு 5 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த கூறுகட்ட மனுஷனை இனிமே கையில பிடிக்க ஆகாது. இதுக்கே இவ்வளவு அலப்பறை பண்றாரு. இன்னும் மார்க்கெல்லாம் முவா கூட எடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், காலை தரையில ஊனாண்டாரு. ட்ரீட் எல்லாம் பெரிய பொண்ணு, என்ன வேணுமோ அவளுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கூடலாம். நான் காசை தாரேன், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. உன் மாமியாருக்கு மாமனார் பிள்ளைகள் எல்லாம் கிடக்கல, என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்க. வாங்கிட்டு சொல்லு, நான் காசை தாரேன். சரி மைனி. நான் வேண்டனே தேவனே கைவிடல, காப்பாத்திருச்சப்பா. அப்படியா? எங்களுக்கு முன்னாடி உங்க அண்ணன் சொல்லிட்டாவளா? ஆமாப்பா, கேட்டதை எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலவ. நாங்க இவ்வளவு நேரம் போட்டு பார்த்தோம்பா, இப்பதான் எங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். சரி நான் அங்க வாரேன். நீங்க எங்க வீட்டுல தானே இருக்கிய? ஆமா வீட்டுல தான் இருக்கோம். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன், எங்க அப்பா சாப்பிட வச்சுட்டாவ. போட்டு நல்லா இற எடுத்துட்டு தான் இருக்கியா? எங்க சாப்பிடாம கொள்ளாம கிடப்பியோன்னு நினைச்சோம். சாப்பிட்டுட்டேன், இந்த எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வாரேங்க. சரி வா வரும்போது எங்களுக்கு ட்ரீட்டோட வா. அதெல்லாம் அப்புறம் வாங்கி தரேன்ப, இப்ப அங்க வாரேன். சரி வா வைக்க. என்னப்பா சொன்னா சின்ன பொண்ணு? நமக்கு முன்னாடியே அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாராம் பாஸ்ன்னு. அவ அப்பா ஃபோனுக்கு பண்ணாராம். அவர் சொல்லி முடிக்கேன் தான் நீங்க பண்ணியன்னா. நமக்கு இப்பதான் ஓப்பன் ஆச்சு, என்ன பண்றது? சரி பாஸ்ன்னு தான் உங்க வீட்டுல அம்மா என்ன சொன்னாவலாம் தெரியல, கேட்டுட்டு வாரேன்னு இருக்கா. அவட்ட பெரிய டேரி மில்கா கேட்க போறேன் நானு. சில்க்கு கேட்பேன். சில்க்கு கேளு, என்னத்தையும் கேளு. நான் அவட்ட வெயிட் ஏதாவது ட்ரீட் கேட்கணும். அவ வரட்டும், அவைய வீட்டு நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரீட் கேட்கலாம். சரி சாப்பிடுங்க. நம்ம தான் அவ ரிசல்ட்டுக்காண்டி சாப்பிடாம பட்னியா இருந்திருக்கோம். அவ நல்லா இற எடுத்துட்டா. அவ வாரதுக்குள்ள சாப்பிட்டு முடிப்போம் நம்மளும். அப்படியா? ஆமா சாப்பிடுங்க எல்லாரும்.